எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நான் மாம்பழம் ஜாம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான மாம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மாம்பழம். இது வந்து எல்லாம் மிக்சடு, எல்லா வகை மாம்பழம் மிக்சடாக இருக்குது. ஸோ அதில் ஒரு 10 மாம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சைப்பழம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 200 கிராம் வந்து சர்க்கரை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா, மாம்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும், இனிப்பு வேணும்னா ஒரு 250 கிராம் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மாம்பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா பழுத்ததுனால இப்படி இருக்குது, கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டேன், இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்குது. இப்போது அரைச்சி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நான்ஸ்டிக்கு தவா இல்லைன்னா வந்துட்டு ஒரு இரும்பு சட்டி எதனா ஒன்று ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய், அதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதில் கொட்டி கைவிடாமல் வந்து கிளறிக்கிட்டே வரணும். கொட்டிட்டு கைவிடாமல் வந்து கிளறிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி சத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா அந்த பாருங்கள், இப்போ நம்ம ரவா மாலாம் பண்ணும்போது அது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி வருது பாருங்கள், இது மாதிரி வருது. அதுக்கப்புறம் அது வந்து நம்ம கரண்டியில் வச்சு நம்ம விட்டு பார்த்துக்கலாம், இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இப்படி கரண்டியில் எடுத்தோடனே வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் போனதுனால கொஞ்சம் ட்ரை ஆகி, இப்போ நீங்களே பாருங்கள், ட்ரை ஆகி வந்து கொஞ்சம் கரண்டியில் எடுத்து விடும்போது கொஞ்சம் லைட்டாக கட்டியாக தான் கீழே விழுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து கைவிடாமல் கலருங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கீங்களே, அது வந்து இதில் போட்டுருங்க. சர்க்கரையை வந்து நல்லா போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை போட்ட உடனே என்ன ஆகிடும், கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஸ்ட்ரிங் ஆகிடும். ஸ்ட்ரிங் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இவ்வளோ நல்ல ஒரு மாதிரி நல்ல எல்லோவில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. கைவிடாமல் வந்து நம்ம வந்து இது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஏன்னா நம்ம இல்லைன்னா அது வந்து தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல், நம்ம சர்க்கரை வேறு போட்டிருக்கறனால டக்குன்னு தீஞ்சு போயிடும். நம்ம கைவிடாமல் வந்து கிண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக, சர்க்கரைலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நல்ல தலை இருக்குது பாருங்கள். இது கலரே சேஞ்ச் ஆகிடும். அதுதான் அது ஒரு கன்சிஸ்டன்சி. அதில் இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம வந்து கரண்டிலேருந்து எடுத்து அப்படியே ஊற்றும்போது அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, டக்குன்னு விழாமல் மெல்லமாக தான் விழும். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. நல்ல எல்லோ கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த மாம்பழ கலர் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி டார்க் மாம்பழ கலரில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கரண்டிலேருந்து விட்டு வர்றதுக்கே கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சியே. இந்த கன்சிஸ்டன்சி தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சை பழத்து சாறை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது சிட்ரிக் ஆசிடும் சில பேர் போடுவாங்க. இது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அதுக்கும் தான் இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம புழிஞ்சு ஊற்றுறோம். இது வந்து கை விடாமல் வந்து அது நல்லா அது அதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. விட்டு வர்றதுக்கே வந்து கரண்டிலேருந்து விட்டு வர்றதுக்கே இவ்வளோ லேட் ஆகுது பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சி இதுதான். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறுனதுக்கு
அப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுல்லையோ இல்லை வந்து பாட்டில்லையோ தண்ணி, அந்த பாட்டிலில் வந்து தண்ணியெலாம் நீங்கள் கழுகியிருந்தாலும் அந்த பாட்டிலை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் போடுங்க. இப்போ பாருங்கள், சூடு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இப்போ இந்த 10 பழத்துக்கு வந்து இவ்வளோ தான் ஜாம் இருக்குது. ஒரு 1/4 கிலோ ஜாம் இருக்கும் இதில். ஸோ இது ஒரு பாத்திரத்தில் இப்போ வந்து நான் மாற்றிட்டேன். பாருங்கள், நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நம்ம வெளியே வாங்கினோன்னா இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் நிறைய போட்டு நம்ம உடம்புக்கு கெடுதலான விஷயம்லாம் இருக்கும். இதே நான் சொல்கிற இதே மெத்தடில் வந்து நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே பண்ணலாம். நம்ம உடம்புக்கும் நல்லது. நம்ம வீட்டில் நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எந்த பழத்துலையும் செய்யுங்க. தேங்க்யூ.